மாலை நேரத்து இளவெயில் மெல்லத் தணிந்து அந்திப்பொழுது தன்னுடைய அழகிய வண்ணங்களை வானத்தில் தூவத் தொடங்கியிருந்தது. எப்பொழுதும் போல் அன்றைய மாலையும் மொட்டை மாடியில் கழிக்க ஆவலோடு படியேறி வந்தாள் மதிவதனி. அவளுக்கு மொட்டை மாடி என்பது வெறும் சிமெண்ட் தரையல்ல, சூரிய அஸ்தமனத்தையும் மெல்ல எட்டி பார்க்கும் விண்மீன்களையும் ரசிக்கும் ஒரு மந்திர உலகம். மாடிக்கு வந்தவள் தன் செல்ல பிள்ளைகளான செடிகளை பார்க்க ஓடினாள். என்ன ஆச்சரியம்! அங்கிருந்த சீதா மரத்தில் ஒரு பழம் மரத்திலேயே கனிந்து கமகமவென்று வாசனையை வாரி இறைத்து கொண்டிருந்தது. அவளது கண்கள் விரிந்தன. மிகவும் மென்மையாக காம்புக்கு வலிக்காமல் அந்த சீதா பழத்தை பறித்தவள் கண்களை மூடி நன்றி என்று இயற்கைக்கு தன் மனமார்ந்த அன்பை சமர்ப்பித்தாள். இயற்கையின் இந்த சின்னஞ்சிறு பரிசுகள் அவளுக்கு எப்பொழுதுமே ஒரு பேரானந்தத்தை தருபவை. கையில் இருந்த பழத்தோடு மாடியில் உலாவரத் தொடங்கினாள். பின்னர், அக்கா, கொஞ்சம் மேலே வரியா என்று கீழே இருந்த தன் அக்கா கயல்விழியை அன்போடு அழைத்தாள். சிறிது நேரத்தில் கயல்விழி மாடிக்கு வர இருவருடைய உரையாடலும் இயல்பாக தொடங்கியது. மாலை நேரத்து மென்காற்றில் பின்னணியில் அவர்களின் பேச்சு இயற்கையை விசித்திரங்கள், ஆன்மாவின் பயணம், கடந்த கால காயங்களை கடத்தும் பக்குவம் மற்றும் தியானத்தின் அமைதி என ஆழமான தளத்திற்கு நகர்ந்தது. அப்போது மதியின் நினைவலைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மே மாதத்தில் நடந்த ஒரு அதிகாலை பொழுதிற்குள் பின்னோக்கி பயணித்தன. அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மே மாதம் ஒரு நாள் விடியற்காலையில் சூரிய உதயத்தை பார்க்க நான் மாடிக்கு வந்தேன். அது பறவைகளோட இடப்பெயர்ச்சி காலம். மதி கண்களில் அந்த பழைய பரவசத்தோடு பேசத் தொடங்கினாள். நான் அப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு பெரிய வெண்பறவைகளின் கூட்டம் பறந்து போச்சு. விடியற்காலையில் பனிமூட்டத்தில் அந்த பறவைகளோட சிறகடிப்பு நிஜமாகவே ஒரு நிமிஷம் நான் ஏதோ சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு அக்கா என்று வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது சிலிர்ப்போடு விவரித்தாள். கயல்விழி அவளது பேச்சை கேட்டு மெய்மறந்து புன்னகைத்தாள். இருவருக்குள்ளும் ஒரு அமைதி நிலவ அந்த உரையாடல் அத்தோடு நிறைவடைந்தது. கயல்விழி கீழே செல்ல மதி மீண்டும் மாடியில் தனியாக உலா வரத் தொடங்கினாள்.